ஹலோ வியூவர்ஸ், இங்கே பாருங்கள் 4 எலுமிச்சம்பழம், 2 முட்டை, இது நாட்டு சக்கரை. இந்த 3ஐயும் எடுத்து என்ன செய்யணும், அப்படியே 4 எலுமிச்சம்பழத்தை வெட்டி புழிஞ்சுக்கோங்க. அதுக்குள்ளே 2 முட்டையை போடுங்க. அடுத்து நாட்டு சர்க்கரையை போடுங்க. போட்டு ஒரு 4 நாளைக்கு, ஒரு 10 நாள், ஆமாம் 10 நாள் என்ன செஞ்சோன்னா அப்படியே மூடி வச்சு ஊற வச்சிடணும். அப்படியே டப்பா என்ன செஞ்சோம் அப்படியே தூக்கி என்ன செஞ்சோம் குளிக்க விடணும். வேறு தண்ணி எதுவும் சேர்க்கக்கூடாது. எலுமிச்சம்பழம் மட்டும்தான் சேர்க்கணும். ஒரு 10 நாள் கழித்து நம்ம திறந்து பார்க்கணும் டப்பாவை. இங்கே பாருங்கள் விவர்ஸ், இந்த மாதிரி ஒரு டப்பாவில் போட்டு வச்சிடணும். போட்டு வச்சுட்டு டெய்லி எடுத்து என்ன செய்யணும், நல்லா அப்படியே குளிக்க விடணும். அந்த முட்டையும் இந்த எலுமிச்சம்பழ தோல் இந்த சர்க்கரை எல்லாம் ஒன்றா கலக்கணும். நல்லா அப்படியே குளிக்க வச்சு அப்படியே ஒரு 2 நாளைக்கு கூட குளிக்க வைக்கணும். இப்போ இதை நம்ம திறந்து பார்ப்போம். இதோட 10-15 நாள் ஆச்சு, கூட 5 நாள் ஆயிடுச்சு. இப்போ திறந்து பார்ப்போம். இங்கே பாருங்கள் விவர்ஸ், திறந்தோடனே எப்படி இருக்குன்னு பாருங்கள். முட்டை தோலே இருந்த இடமே தெரியல. அப்படியே இங்கே பாருங்கள், தோலெல்லாம் அப்படியே மெல்ட் ஆயிடுச்சு. அப்படியே நல்லா மெல்ட் ஆகி அப்படியே இதாகிடுச்சு, அதோட செட் ஆகிடுச்சு. இதில் என்ன செய்யணும், நம்ம ஒரு 5 ml எடுத்து, இப்படி ஒரு 5 ml எடுத்து தண்ணியில் 1 லிட்டர் தண்ணியில் கலந்து செடிகள் மேலே துளைச்சி விடலாம். இல்லைனா வேர் பக்கத்தில் ஊற்றி விடலாம். ஊற்றிட்டோம் செடி சிறப்பாக இருக்கும். காய் நல்லா வரும். பூக்கள் உதிராமல் இருக்கும். இது முட்டை அமிலம். இதில் சூப்பராக வந்துருக்குன்னு பாருங்கள். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஜோதி ஃபார்மிங்க. இது எந்த ஒரு பேட் ஸ்மெல்லுமே வராது. நம்ம 2 முட்டை மட்டும் நமக்கு தேவைக்கு போட்டுக்கலாம். எவ்வளோ தேவை இருக்கோ தேவை. ஆனால் இதில் தண்ணியே நான் கலக்கலை. எல்லாமே எலுமிச்சம்பழ சாறு மட்டும்தான். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். எலுமிச்சம்பழ தோலை நம்ம உள்ளே போடனாலும் போட்டுக்கலாம், இல்லைனா வெளியே தூக்கி போடனாலும் போட்டுக்கலாம். எலுமிச்சம்பழ சாறு மட்டுமே விட்டுக்கலாம். நான் எலுமிச்சம்பழ தோலைக்கு என்ன செஞ்சுருக்கேன், உள்ளேயே போட்டுட்டேன். அதுலேயும் நல்ல இது சத்து கிடைக்கும்ல, அதனால உயிர் சத்துக்கள் நிறைய பெறுவங்கனால அதையும் அப்படியே உள்ளேயே போட்டேன். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஜோதி ஃபார்மிங்க. கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.